ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கொய்யா மரத்தை கவாத் பண்ணிவிட பாருங்கள். இங்கே பாருங்கள், கவாத் பண்ணிவிட்டு இதுக்கு உரம் வைக்க பாருங்கள். இன்றைக்கி இதுதாங்க வேலை. இங்கே பாருங்கள், கவாத் பண்ணிவிட்டு எவ்வளோ கவாத் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப மரத்தை வந்து இதாக எடுக்கக்கூடாது. இதுக்கான இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு தான் உரம் வைக்க பாருங்க. மண்ணை எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இதெல்லாம் எடுத்துட்டு இதுக்கு என்னென்னா உரம் சேர்க்குறேன்ட்டு காட்டுறேங்க. எடுக்க முடியலாம் தரும் மண்புழு உரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இது வந்து மீன் கழிவுங்க வச்சுருக்கேன். இதில் மீன் கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து மண்புழு உரம், கொக்கோபீட்டு, பட்டைத்தூள், டைக்கோடர்மா விரிடி, சோடாமுன்ஸு, வேப்ப முன்னாக்கு இவ்வளவும் போட்டிருக்கேன். எருகு கிடச்சிச்சு, இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே போட்டுருவேங்க. எப்படி போடுறோன்னு பார்ப்போமா வாங்க. எடுத்துட்டேன்னா இந்த கழிவை தூக்கி பாருங்க போட்டு ஏன்னா நண்டு எல்லாம் பாருங்க, 1 இன்ச்சு தள்ளி தான் போட்டிருக்கேன் வேருக்கு. பாருங்க, கொஞ்ச நேரம் வீட்டில் காய்கறி கழிவு இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிட்டு பாருங்க. இந்த மாட்டு ஏறு புட்டு வச்சுருக்கேன், அதுவும் மறுக்கிட்டு இந்த மண் கலவையும் கொட்டி விட்டுருவோம். நிறவி விட்டுக்கிட்டு காட்டுறேங்க. ஒரு கையில் வேலை செய்ய முடியலை, நிறவி விட்டுக்கிட்டு காட்டுறேன். பாருங்க, தண்ணி ஊற்றிக்கிடுவோம். போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். அந்த இது இருக்குது இங்கே பாருங்கள். இதுக்கு பூனை வரும், அதுக்கு செங்கக்கல்லை வச்சு நான் வந்து கனமாக வச்சுருவேங்க. இதாங்க நான் உரம் கொடுக்குற மெத்தேடு. எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லோரும் கொடுங்க. நல்லா காய்க்கும், பூக்கும். இந்த நேரத்தில் கவாத்து பண்ணி கொடுத்து விட்டா நல்லா காய்க்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.